வணக்கம். வெல்கம் டு வராண்டா ரேஸ் டிஆர்பி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெட் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து சீரியஸா பார்த்துட்டு வரோம். பேப்பர் 1ல இன்னைக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத பாக்குறோம். இது போன்ற நிறைய வீடியோஸ், கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட நம்ம வராண்டா ரேஸ் டிஆர்பி சேனலை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க ஜெயகலா. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், fill up the blanks based on the function of the cell organelle in plants ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது மைட்டோகாண்ட்ரியா, செல் ரெஸ்பிரேஷன், ரைபோசோம்க்கு என்ன வரும்? அதாவது தாவர செல் நுண்ணுறுப்பின் பணியின் அடிப்படையில் கோடிட்ட இடத்தை நிரப்புக. மைட்டோகாண்ட்ரியா, செல் சுவாசம், ரைபோசோம் வந்து என்ன பண்ணும்? அதாவது செல் பயாலஜின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு செல்லுல உள்ள உறுப்புகளை பத்தி பேசியிருப்பாங்க. என்னெல்லாம் இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும், உட்கரு இருக்கும், ரிபோசோம் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், கோல்கி பாடிஸ் இருக்கும், சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியா வந்து சுவாசத்துக்கும், செல் சுவாசத்துக்கும், ரிபோசோம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரிபோசோம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது புரத உற்பத்திக்கு வந்து பயன்படுது. ஓகேவா? ரிபோசோம்னா என்ன பண்ணும்னா, புரோட்டீனை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. வேற இந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி சொல்றது பார்த்தோம் அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியா, அதாவது செல்லின் ஆற்றல் மையம் அப்படிங்கறது என்ன சொல்றோம் அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? செல்லின் தற்கொலை பைகள் என்ன? சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல் அப்படிங்கறத எதை சொல்றோம் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சூசைடல் பேக்ஸ், அதாவது செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ரெண்டாவது கொஸ்டின் போலாம். ஆல் ப்ரோகாரியோட்ஸ் பிலாங் டு த கிங்டம் ஆஃப் மொனேரா. ஒய்? அனைத்து ப்ரோகாரியட்டுகளும் மொனேரா என்ற உலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது ஐந்துலக வகைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். 2 வகைப்பாடு கெரலஸ் லினியஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. 5 வகைப்பாடை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, ஆர்ஹெச் விட்டாக்கர் அப்படிங்கிறவரு சொல்லியிருப்பாரு. சரியா? ஆர்ஹெச் விட்டாக்கர் 5 கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. இதுலதான் என்ன சொல்லியிருப்போம்னா, மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா, மொனேரா, ஃபங்கை, புரோட்டிஸ்டா, இந்த மாதிரி 5 தான் பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதுல மொனேரா வந்து என்ன சொல்ல, எல்லா ப்ரோகாரியட்டுக்கும் மொனேராவை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முதல்ல ப்ரோ கேரியாட்னா என்ன, யூ கேரியாட்னா என்னன்னு தெரியும். ப்ரோ கேரியாட், யூ கேரியாட் அப்படின்னு சொல்லி ரெண்டா சொல்றோம். இந்த கேரியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நியூக்ளியஸ மென்ஷன் பண்ணுது. சரியா? ப்ரோ கேரியாட் அப்படின்னா நல்லா வெல் டெவலப்டா ஆகியிருக்காது. யூ கேரியாட் அப்படின்னா வெல் டெவலப்டா இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கோம். ப்ரோ கேரியட் அப்படிங்கிறது நியூக்ளியஸ் ஒழுங்கா டெவலப் ஆயிருக்காது. யூ கேரியட்ங்கிறது நல்ல வெல் டெவலப்டா நியூக்ளியஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க? பொசஸ் டூ நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க. do not have membrane bound organelles கொடுத்துருக்காங்க. do not possess nucleus but have membrane bound organelles கொடுத்துருக்காங்க. do not possess two nucleus and they do not have membrane bound organelles அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 132க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து ட்ரூ நியூக்ளியஸ், அதாவது உட்கரு அப்படிங்கிறது இருக்காது. சவ்விலான்னு சொல்லப்பட்ட நுண்ணுறுப்புகளும் இருக்காது. அதாவது ரொம்ப ரொம்ப பிரிமிட்டிவான அடிநிலையில இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்ன அப்படின்னா இந்த ப்ரோகாரியட்டை தான் சொல்றோம். சரியா? சோ ஆன்சர் வந்து இதுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. நியூக்ளியஸும் கிடையாது, மெம்பரைன் பவுண்ட் சவ்வுனால சூழப்பட்ட உறுப்புகளும் கிடையாது அப்படிங்கறத சொல்றோம். சரியா? அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 133, ஹவு மெனி கிளாஸஸ் ஆர் இன் ஆல்கே? பாசிகளில் உள்ள வகுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது பாசிகள்ல எத்தனை வகுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 4, 3, 5, 2ன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. பாசிகள்ல எத்தனை வகுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொத்தம் 4 வகுப்புகள் வந்து 4 கிளாஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்த கொஸ்டின், யூசிங் த ஃபாலோவிங் திங்ஸ் ஃபைண்ட் அவுட் த ஃபைலம். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு தொகுதியை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சில ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன தொகுதியில வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செக்மெண்டட் பாடி, கண்டங்கள் கொண்ட ஒரு உடல். செக்மெண்டட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் பெட்டி இருக்குல்ல, இந்த மாதிரி செக்மெண்டா இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது என்ன சொல்றோம்னா திக் கைட்டினஸ் கூட்டிகள் அப்படின்னு சொல்றோம். தடித்த கைட்டின் உடற்பரப்பு, அதாவது எதோட உடற்பரப்பு வந்து கைட்டினால் ஆயிருக்கும் அப்படிங்கறது கேக்குறாங்க. சரியா? கைட்டினால் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது செல் சுவர் அப்படிங்கிறது கைட்டினால் ஆயிருக்கும்.
பேட் அண்ட் ஜாயிண்டட் லெக் வந்து இருக்கும், அதாவது ரெண்டு கால் வந்து ஜாயிண்ட் ஆகி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நாலாவது எக்ஸிபிட் செக்ஷுவல் டைஸ்மார்பிசம் அப்படின்னு சொல்றோம். ஆண் பெண் வேறுபாடு உண்டு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க, அதாவது ஆண் பெண் வேறுபாடும் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? இது வந்து ஆப்ஷன்ல பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? போரிஃபெரா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, அனிலிடா. போரிஃபெரா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அதோட உடம்புல ஏதாவது ஓட்டை ஓட்டையா இருக்கும். அதாவது ஓட்டை ஓட்டையா எதுக்கு இருக்கும் அப்படின்னா, ஸ்டார் ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய நட்சத்திர மீன் இருக்குல்ல, இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு தான் என்ன இருக்கும்னா அந்த போர்ஸ் வந்து இருக்கும். அந்த ஓட்டை வந்து எதுக்கு அப்படின்னா அந்த ரெஸ்பிரேஷன், சுவாசிக்கிறதுக்கு. ஆர்த்ரோபோடா அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆர்த்ரோபோடா அப்படிங்கிறது கடைசி பார்ப்போம். மூணாவது மொலஸ்கான்னு சொல்றோம், மெல்லுடலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்றாங்க? மெல்லுடலி, அதாவது நத்தை இந்த மாதிரி ஐட்டம். சரி, இதுக்கு ஏதாவது ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இது வந்து ஸ்டார் ஃபிஷ் சொல்லியாச்சு, இதுக்கும் ஜாயிண்டட் லெக்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா? அப்போ நாலாவது என்ன சொல்றோம்னா அனிலிடா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அனிலிடா இதுல வராது. ஓகேவா? இந்த ஆர்த்ரோபோடா அப்படிங்கிறதுலாம் என்ன இருக்கும்னா ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கும். என்னெல்லாம் வரும்? நண்டு. சரியா? என்னெல்லாம் இருக்கு? ஜாயிண்டட் லெக்ஸ், நண்டு, அப்புறம் பூரான், இந்த மாதிரி சென்டிபீடு, மில்லிபீடு சொல்லுவோம். சரியா? இந்த ரயில் பூச்சி, இதுக்கு எல்லாம் வந்து என்ன இருக்கும்னா ஜாயிண்டட் லெக்ஸ் வந்து இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா செக்மெண்ட் அண்ட் பாடியா இருக்கும், திக் அண்ட் கைட்னஸ் கியூட்டிக்கலா இருக்கும், பேட் அண்ட் ஜாயிண்டட் லெக் இருக்கும், டைமார்பிசமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் பி, ஆர்த்ரோபோடா அப்படிங்கறத சொல்றோம். சரியா? அதாவது ஆர்த்ரோபோடா அப்படிங்கிறது தான் கணுக்காலிகள் அப்படின்னு சொல்லி பேரு. சரியா? இதுக்குதான் என்ன இருக்குன்னா ஜாயிண்டட் லெக்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 135. இந்த ஃபர்டைல் பார்ட் ஆஃப் ஸ்டேமன் இஸ், ஒரு மகரந்தத்தாளின் வளமான பகுதி அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆன்சரா, ஃபிலமெண்டா, போலன் கிரெயினா, கனெக்டிவ் டிஷ்யூவா? இந்த ஃபர்டைல் பார்ட் ஆஃப் த ஸ்டேமன், ஒரு மகரந்தத்தாளின் வளமான பகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபர்டைல் பார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் என்ன பண்ணணும்னா ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஆன்சர் ஃபிலமெண்ட், போலன் கிரெயின், கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் என்ன அப்படின்னா மகரந்த தூள். சரியா? போலன் கிரெயின் சொல்லக்கூடிய இந்த மகரந்த தூள்ல தான் என்ன இருக்கும்னா ஃபெர்டைல் பார்ட், அதாவது வளமான பகுதி அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் என்ன பண்ணும்னா அந்த ஃபிளவரை வந்து என்ன பண்ணும்னா ஃப்ரூட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். எந்த இடம் ஃப்ரூட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓவரி. ஓவரி, அதாவது சூழ்கை அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுதான் என்ன ஆகும்னா பழமா கன்வெர்ட் ஆகி கொடுக்கும். அந்த ஓவியூல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சீட்ஸா கன்வெர்ட் ஆகும். சரியா? என்ன கன்வெர்ட் ஆகும்? சீட்ஸா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாம். ஃபைண்ட் த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு செல் உயிரிகளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு செல் உயிரினா என்ன அர்த்தம்னா சிங்கிள் செல் ஆர்கானிசம், பெருசா பெருசா எதுவுமே டெவலப் ஆயிருக்காது. அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நமக்கு இருக்கிற மாதிரி கண்ணு, காது, மூக்கு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இனப்பெருக்க உறுப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் வந்து என்ன இருக்காதுன்னா வெல் டெவலப்டா இருக்காது. இது வந்து ஜஸ்ட் ஒரு செல், ஒற்றை செல் உயிரியா இருக்கும். அமீபா, கிளாமிடோமோனஸ், பாக்டீரியான்னு கொடுத்துருக்காங்க. அமீபா, ஃபங்கி, பாக்டீரியா. பாக்டீரியா, பிஸ்டஸ். பிஸ்டஸ்னா என்னதுன்னா மீன். சரியா? பிஸ்டஸ்னா என்னது? மீன். ஃபங்கைனா பூஞ்சை. பாக்டீரியா தெரியும். கிளாமிடோமோனஸ் அமீபா. வார்ம்ஸ், வார்ம்ஸ்னா என்னதுன்னா புழு. ஓகேவா? அப்போ என்னவா இருக்கும்? கொஸ்டின் நம்பர் 136. அமீபா, கிளாமிடோமோனஸ், பாக்டீரியா, இது எல்லாமே தான் என்ன சொல்றோம்னா ஒரு செல் உயிரி. பங்கை வந்து யூனிசெல்லுலர் வராது. சரியா? ஓகே. ஸோ வந்து அமீபா, கிளாமிடோமோனஸ், பாக்டீரியா, இது எல்லாமே என்ன சொல்றோம்னா ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்றோம். சரியா? கொஸ்டின் நம்பர் 137. A person who met with an accident feels acute pain in his or her joints. It is due to அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒருவருக்கு விபத்து ஏற்படும் போது அவர் அல்லது அவரது மூட்டுகளில் வலியை உணர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பொதுவா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கு, அதுல ஜாயிண்ட்ல வந்து வலிக்கு, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டெபாசிஷன் ஆஃப் அமினோ ஆசிட் கிறிஸ்டல் இந்த ஜாயிண்ட், மூட்டுகளில் அமினோ அமில படிகங்கள் படிவதால். டெபாசிஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இந்த ஜாயிண்ட், மூட்டுகளில் கொழுப்பு அமில படிகங்கள் படிவதால். டெபாசிஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இந்த ஜாயிண்ட், மூட்டுகளில் யூரிக் அமில படிகங்கள் படிவதால். டெபாசிஷன் ஆஃப் கிளைகோலிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இந்த ஜாயிண்ட், மூட்டுகளில் கிளைகோலிக் அமிலம் படிவதால். அப்ப என்ன ஆசிட் படியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூரிக் ஆசிட் தான். இந்த யூரிக் ஆசிட் படிந்தாலே என்ன ஆயிரும் அப்படின்னா கால் வலி வந்து வரும். சரியா? இந்த யூரிக் ஆசிட் வந்து எவ்வளவு சம்மந்தப்பட்டதுன்னா அந்த யூரின்ல தான் யூரியா, யூரிக் ஆசிட், இந்த மாதிரி கழிவு பொருட்கள் எல்லாம் போகும். இது வந்து அந்த மூட்டுகள்ல வந்து டெபாசிட் ஆயிட்டு அது படியுது அப்படின்னா அந்த நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கால் வந்து வலி வலி வந்து வரும். சரியா? ஸோ இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 138. மேட்ச் த ஃபாலோயிங்.
அந்த காம்போனன்ட் எவ்வளவு எக்ஸேல்ட் ஏர், அதாவது வெளியே எவ்வளவு சுவாசிச்ச காத்துல வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கேக்குறாங்க. சரியா? நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, நோபல் கேஸ் கொடுத்துருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 138. நைட்ரஜனுக்கு என்ன அப்படின்னா 78% தான். சரியா? நைட்ரஜனுக்கு 78%. ஓகேவா? அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்க, மந்த வாயுக்கள் எவ்வளவு அப்படின்னா 0.95% தான் இருக்கும். ஓகேவா? CO2 எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4%, 4% தான் இருக்கும். ஆக்சிஜன் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16% இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரியா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? என்ன அர்த்தம்? 1423. 1423. ஏன்னா வந்து நம்ம சுவாசிச்சுட்டு வெளியே விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து சொல்லுவோம். அந்த எக்ஸ்ஹேல்டு ஏர்ல இவ்வளவு சமூக கண்டென்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? அடுத்தது மறுபடியும் ஒரு மேட்ச். மேட்ச் த ஃபாலோயிங் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அதாவது என்னென்ன பாக்டீரியா என்னென்ன பொருட்கள் வந்து எதுக்கு வந்து உதவும் அப்படிங்கிறத கேக்குறாங்க. நைட்ரஜன் நிலைநிறுத்தத்துக்கு யார் தேவை அப்படின்னா ரைசோபியம் தேவை. அதுக்கப்புறம் அமோனியாவாதல் அப்படிங்கிறதுக்கு யார் தேவை அப்படின்னா பூஞ்சைகள் தேவை. சரியா? அமோனியா ஃபார்ம் ஆகணும்னா பூஞ்சைகள் தேவை. நைட்ரேட் ஆதலுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைட்ரோசோமோனஸ் அப்படிங்கிறது தேவை. ஓகேவா? நைட்ரஜன் வெளியேற்றதுக்கு சூடோமோனஸ் அப்படிங்கிறது தேவை. சரியா? சோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4132. ஓகேவா? இதான் வந்து ஆன்சரு. ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னன்னா ஆன்சர். ஓகேவா? கரெக்டான ஆன்சர். அடுத்தது, adolescents get pimples on face because வளரிளம் பருவத்தில் முகத்தில் பருக்கள் தோன்ற காரணம். அதாவது அடலசன்ட் ஏஜ் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா 13ல இருந்து 19 இயர்ஸ்க்கு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா அடலசன்ட், அதாவது வளரிளம் பருவம்னு சொல்றோம். இதுலதான் என்ன ஆகும்னா ஒரு சைல்டு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடல்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து மாறுறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு பாய்னா மென்னாகவும் கேர்ள்னா விமனாகவும் மாறுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா முக்கியமா ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா இனப்பெருக்க உறுப்புகள் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இப்படி பண்ணும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வருது. சரியா? என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தைமஸ் கிளாண்ட் வந்து இதோட தைமஸ் சுரப்பி மறைந்து விடுவார். இது வந்து மறையாது. இது வந்து என்னது அப்படின்னா தைமோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து சுரக்கும். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கும். சரியா? இதெல்லாம் போச்சு அப்படின்னா அவ்வளவுதான். இது வந்து சுருங்குமே தவிர டிஸ்இன்டிகிரேட் ஆகாது, மறைந்து விடாது. சரியா? தோல் வந்து கடினத்தன்மை அடையாது, இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் growth ஆஃப் பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், அதுவும் கிடையாது. செபாஷியஸ் கிளான்ஸ் வந்து வெரி ஆக்டிவ். எண்ணெய் சுரப்பிகளோட செயல்பாடு எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். சரியா? இதனாலதான் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து வரும். சரியா? கொஸ்டின் நம்பர் 141. The Milky Way galaxy, where our own solar system is located, is classified as a. நமது சூரிய மண்டலம் அமைந்திருக்கும் பால்வெளி திரளானது எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க. அதோட ஷேப்பை கேக்குறாங்க. அது வந்து எப்படி இருக்கும்னா பேட் ஸ்பைரல் தெரியும், ஆனா கோடிட்ட சுருள் மீன் திரளா இருக்கும். சரியா? பேட் ஸ்பைரல் கேலக்சியா வந்து இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 142. Substitute the correct word for the equation of photosynthesis. XY கொடுத்துருக்காங்க, சன்லைட் இருக்கு, குளோரோஃபில், அந்த GHன்னு கிடைக்கும். அதாவது என்னது அப்படின்னா போட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன் என்ன பண்ணும்? 6CO2 பிளஸ் 6H2O, சன்லைட் சூரிய ஒளி, அதுக்கப்புறம் குளோரோஃபில், அதாவது இலையில தான் இந்த போட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கும். இந்த பச்சையத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு குளுக்கோஸ் கிடைக்கும். சரியா? குளுக்கோஸ் மூலக்கூறு பிளஸ் தண்ணி வந்து கிடைக்கும். இதுதான் என்ன சொல்றோம்னா போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆன்சர் வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்ங்கிறது என்ன வரணும்? கார்பன் டை ஆக்சைடு. ஒய்ங்கிறது என்ன வரும்? ஒய்ங்கிறது வந்து வாட்டர். சரியா? சாரி, ஆமா வாட்டர். ஓகேவா? 6CO2 பிளஸ் 6H2O பிளஸ் ஃபுட் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது வரும். சாரி, இங்க ஃபுட் அண்ட் ஆக்சிஜன். ஓகேவா? இந்த வாட்டர்னு சொல்லியிருக்கேன். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் கொடுக்கும். குளுக்கோஸும் ஆக்சிஜனையும் வெளியே தரும். ஓகேவா? ஏதோ தப்பான்ட்டு தோணுச்சு. ஓகே. அப்ப எக்ஸ்ங்கிறது கார்பன் டை ஆக்சைடு, ஒய்ங்கிறது வாட்டரு, ஜிங்கிறது ஃபுட்டு, ஹச்ங்கிறது ஆக்சிஜன். சரியா? பிளான்ஸ் வந்து எப்ப பண்ணுது? ஒளி சேர்க்கையின் போதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே தருது அப்படின்னு சொல்றோம். பிளான்ஸ் வந்து நார்மலா சுவாசிக்கும் போது
நார்மலா சுவாசிக்கும் போது எந்த வாயுவை உள்ள எடுத்துட்டு சாரி எந்த வாயுவை உள்ள எடுத்துட்டு எந்த வாயுவை வெளியே விடும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நைட் டைம்ல வந்து ஏன் வந்து என்ன சொல்ல பெரிய புளிய மரமோ வேப்ப மரமோ நைட் டைம்ல போகக்கூடாதும்பாங்க, ஏன்னா பேய் பிடிச்சிருவாங்க. சரியா? காரணம் என்ன அப்படின்னா நானே சொல்லிடுறேன். நார்மலா அது வந்து சுவாசிக்கும் போது நம்மள மாதிரி ஆக்சிஜன் உள்ள எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். சரியா? அந்த போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது தான் என்ன பண்ணுவோம்னா கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடும். ஓகேவா? சோ அதனாலதான் என்ன பண்ண சொல்லுவாங்க, நைட்டு நேரம் போகக்கூடாது, ஏன்னா சூரிய ஒளி இருந்தாலும் ஒளி சேர்க்கை நடக்கும். அப்படி இல்லைன்னா அது நார்மலா சுவாசிச்சுட்டு இருக்கும். அப்ப போகும்போது அதுவும் கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே விடும், நம்மளும் கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே விடும். ரெண்டு பேருமே ஆக்சிஜன் தேவைப்படும். அந்த ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வரும். ஸோ நமக்கு வந்து மூச்சு திணறும் அப்படிங்கிற காரணத்தினால நைட் டைம்ல பெரிய பெரிய மரங்கள் கிட்ட போக கூடாது, பெரிய பெரிய மரங்கள். சரியா? ஓகேவா? அடுத்து போலாமா? எக் யோக் கண்டைன்ஸ் டேஷ் கிராம் ஃபேட்ஸ், அதாவது முட்டையின் மஞ்சள் கருவில் உள்ள கொழுப்போட நிறை எவ்வளவு இருக்கு கிராம்ல வந்து கேக்குறாங்க. சரியா? முட்டையின் மஞ்சள் கரு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 35 கிராம் வந்து ஃபேட் வந்து, சரியா? 35 கிராம்ஸ் வந்து கொழுப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? விச் ஒன் இஸ் நாட் ரிலேட்டட் டு த குளோபல் வார்மிங், பசுமையில விளைவுடன் தொடர்பில்லாத கூற்று என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. குளோபல் வார்மிங்க்கு இது வந்து கிடையாது. அப்படிங்கறது என்ன சொல்றோம்னா மெல்டிங், அதாவது புவி வெப்பமயமாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பனிப்பாறைகள் எல்லாமே உருக ஆரம்பிச்சிடும். அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா கடலோட மட்டம் வந்து அதிகரிக்கும். ஓகேவா? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் மண் அரிப்பு இருக்கும். என்ன சொல்ல, பருவ காலத்துல ஒழுங்கா மழை பெய்யாது, திடீர்னு என்ன ஆகும்னா மழை பெய்யும். அதனால உயிரியல் பல்வகை தன்மை இழப்பு நடக்கும். சரியா? ஏன்னா ரொம்ப வெயில் அடிச்சாலும் நம்மளால தாங்க முடியாது, ரொம்ப மழை பெஞ்சாலும் தாங்க முடியாது. இந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் நான் இப்போ 2023 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலகத்திலேயே வந்து ஹாட்டஸ்ட் இயர் அப்படிங்கறத சொல்றாங்க, வெப்பமான வருடமா கணக்கிடுறாங்க. ஓகேவா? சோ அப்போ இதெல்லாமே அதுல உள்ளதுதான். எது வந்து ரிலேட்டட் நாட் ரிலேட்டட்னா ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் வந்து என்ன ஆகும்னா நிறைய கேஸஸ் வந்து எமிட் பண்றோம், சல்பர் டை ஆக்சைடு இந்த மாதிரி நிறைய கேஸ் வெளியே விடும் போது அந்த கேஸஸ் வந்து அட்மாஸ்பியர்ல இப்படி இருக்கும். அது மழை பெய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கேஸஸ் கூட மிக்ஸ் ஆகி அதோட பிஹெச் வேல்யூ வந்து என்ன ஆகுதுன்னா கம்மி பண்ணி விட்டுருது. ஓகேவா? அதாவது ஆசிடிட்டி வந்து அதிகப்படுத்தி விடுது. ஆசிட் ரெயின் அமில மழையோட பிஹெச் மதிப்பு என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. சரியா? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் அஸ் சையட் கிராப்ஸ், பின்வருவனற்றுள் எது சையடு பயிர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். நம்பர் 145. எது வந்து சையது கிராப் அப்படின்னா வெள்ளரி. அந்த இருக்கும் ஜியாகிரபில இருக்கும், கேரட், ராபி, சையட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பருவம் இருக்கும். அதை படிச்சுக்கோம். சரியா? முக்கியம். ஓகே. அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் அஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா AlOH ட்வைஸ்ன்னு சொல்றோம். இதான் வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா. இது வந்து என்னவா யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இது என்னவா யூஸ் ஆகுதுன்னா அமில இன்னைக்கு ஆன்டாசிட் அலுமினியம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வயிற்று கோளாறுகளுக்கு மருந்தா வந்து பயன்படும். இது என்ன பண்ணும்னா ஏதாவது ஸ்பைசியா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அசிடிட்டி, ஆயில் ஐட்டம் அதிகமா சாப்பிட்டோம்னா வயிற்றுல வந்து ஒரு மாதிரி ஆசிட் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். சரியா? அதனால நமக்கு வந்து என்ன ஆகும்னா நெஞ்செரிச்சலா ஃபீல் பண்ணும். சோ இது வந்து என்னதுன்னா OH குரூப்ல இருக்கிற ஒரு பேஸ், அதாவது காரம், அமில காரம். சரியா? அந்த காரம் பட்டோடனே பேஸ் பட்டோடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த அசிடிட்டியை வந்து குறைச்சு விடுது. பிஹெச் வேல்யூ என்ன பண்ணுதுன்னா நடுநிலைப்படுத்தி விடுது. சோ வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த ஆன்டாசிட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். சரியா? வேற நெக்ஸ்ட் நம்ம 147. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அசிடிக் நேச்சர், கீழ்கண்டவற்றில் எது அமிலத்தன்மை உடையதுன்னு கேட்காங்க. பினாப்திலின், மெத்தில் ஆரஞ்ச், அமோனியா, அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லி. அமோனியம் ஹைட்ராக்சைடு வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது வந்து OH குரூப். சோ வந்து என்ன சொல்றோம்னா அது ஒரு பேஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது வந்து அமிலத்தன்மை உடையதுன்னா பினாப்திலின். பினாப்திலின் தான் என்னது அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின் போலாம். இன் எலக்ட்ரிசிட்டி விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இஸ் இன்கரெக்ட், எது வந்து தவறு அப்படின்னு கேட்கறாங்க. கொடுத்திருக்கிறத பார்த்தாலே என்ன தெரியும்னா ஓம்ஸ் தான் தெரியும், ஓம் விதி அப்படின்னு சொல்றோம். ஓம்ஸ்லா என்ன சொல்லுது அப்படின்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், வெப்பம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்போது V is equal to IR அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. V is equal to IR கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்களா? அப்ப இது ஓம்ஸ்லா தான். சரியா? இது வந்து தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா ஆரை இங்க வச்சுக்கிட்டு V/I எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ இங்க வச்சுக்கிட்டு V/Rன்னு எழுதலாம். மூணாவது ஈக்குவேஷன் வந்துட்டா. அதுக்கப்புறம் பாருங்க நாலாவது ஈக்குவேஷன் பாருங்க, R is equal to V/Iன்னு வருது. அப்ப என்ன பண்ணலாம்னா V is equal to I/Rன்னு வருது. இது வந்து தப்பு. V is equal to IRன்னு வரணும். சோ இதுதான் என்னது அப்படின்னா இன்கரெக்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். which one of the following compound is used in toothpaste, அதாவது ஆசிட் பேஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க.
நம்ம இது வரைக்கும் பேப்பர் 2 பார்த்திருக்கோம். பேப்பர் 2 கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் டஃபா தான் இருந்திருக்கும். ஆனா பேப்பர் 1 வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. சரியா? ஆசிட் பேஸ் வந்து 2 கொஸ்டின் வந்துருக்கு. டூத் பேஸ்ட்ல வந்து எது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ வந்து சாப்பிடுறோம், பப்ஸோ ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாயை வந்து என்ன பண்ண போறோம்னா கழுவ மாட்டோம். சரியா? அதாவது கொப்பளிக்க மாட்டோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அந்த என்ன சொல்ல சாப்பிட்டக்கூடிய மிச்சம் எல்லாம் வாயில அப்படியே இடுக்குகள்ல ஒட்டிட்டு இருக்கும். கிருமிகள் வந்து அதுல வந்து சாப்பிடுறேங்கிற பேர்ல அது வந்து என்ன பண்ணும்னா ஒரு ஆசிடிட்டியை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஒரு அமிலத்தன்மையை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அதனால என்ன ஆகுதுன்னா பல்லோட ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய எனாமல் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எரோட் ஆக ஆரம்பிக்குது. சரியா? அரிக்க ஆரம்பிச்சிது. இந்த எனாமல் அரிச்சுன்னா என்ன ஆகுதுன்னா சொத்தை வந்து விழுது. அப்போ அதுக்குதான் என்ன பண்றோம்னா இப்போ பேஸ்ட் அப்படிங்கிறது வந்து புதுசா மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். பேஸ்ட்ங்கிறது என்னது அப்படின்னா ஒரு பேஸ். இந்த பேஸ் பட்டோன்னே என்ன ஆகுது அப்படின்னா அந்த அமிலத்தன்மை அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா நியூட்ரலைஸ் ஆகிருது. நடுநிலைத்தன்மை வந்து வாங்குது. அப்ப கிருமி சாகுதான்னு கேட்டா சாகல. சரியா? இன்னும் என்ன யூஸ் பண்ணாங்க பல் தேய்க்கிறதுக்கு? மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சாம்பல், வேப்பங்குச்சி. வேப்பங்குச்சியில என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா வேம்பு. ஓகேவா? வேப்பங்குச்சியில என்ன பெனிஃபிட் இருக்குன்னா அந்த கிருமிகளை கொன்னுரும். ஆனா நம்ம இப்ப யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்ல வந்து கிருமிகளை கொல்லுமான்னு கேட்டா கிருமி அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து அந்த அசிடிட்டிக்கே தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நியூட்ரலைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா நிறைய வந்து என்ன ஆகும்னா பல் சொத்த ப்ராப்ளம் வந்து வரும். டாக்டர்ஸ் நல்லா சம்பாதிப்பாங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் எனிவேஸ் எல்லாமே மார்க்கெட்டிங். ஓகேவா? சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம 150 A is equal to V minus U by T கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சலரேஷன் equal to change in velocity by time அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? V by time, V minus U by T. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா V greater than U சொல்றாங்க. இப்போ V பாசிட்டிவா தான் இருக்கும். அப்படி V பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 நம்பர் இருக்கு. யூவோட வேல்யூ இது வியோட வேல்யூ இது யூவோட வேல்யூ வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. பை டைம் வந்து ஒரு 2 செகண்ட்னே வச்சுக்கணும். இல்ல 3 செகண்ட் வச்சுக்கணும். சரியா? 5 minus 2 என்ன வருது அப்படின்னா 3 வருது. டிவைடட் பை 3 போட்டோம் அப்படின்னா 1. அப்ப ஆக்சலரேஷன் என்ன வந்துருது அப்படின்னா பாசிட்டிவ்ல 1ன்னு வந்துருது. ஓகேவா? ஸோ V பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஏவும் பாசிட்டிவா இருக்கும். அதான் வந்து விஷயம். ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா டெட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பேப்பர் 1ல ஒரு 20 கொஸ்டின் இருக்கு சயின்ஸ்ல. அதை வந்து பார்த்திருக்கோம். சரியா? இதே மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிற நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பாக்குறதுக்கு வெரண்டாரேஸ் டிஆர்பி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஏதாவது தெரியல டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட் பாக்ஸும் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.